மீண்டும் ஒருமுறை அவையில் வணங்கிவிட்டு ஆண்மையே என்ற அணியிலிருந்து கலைச்செல்வி அவர்கள் ஒரு புள்ளிவிவரத்தை சொன்னார்கள். 10,000 பாட்டுல 4,000 சொச்சம் பாட்டு யுத்தத்தை பத்தியும் வீரத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க அணிதானே ஜெயிக்கணும். எத்தனை பாடல்கள் என்பது முக்கியமல்ல, மகளே உணர்வுகள். தூய்மைக்கு முன்னாடி வாய்மைக்கு முன்னாடி எது நிற்கும்? மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படின்னு சொல்றாரு. அது ஆகுல நீர, மனத்துக்கண் மாசில நாதல் நமக்கு எல்லாருமே தெரியும். மனசால தூய்மையான எண்ணங்களை கொண்டிருத்தல், அதான் அதுக்கு அர்த்தம். அதன் ஆகுல நீர பிற அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு பார்த்தா மற்ற எல்லா அறங்களும் வெறும் ஆர்ப்பாட்டமே என்று உரை எழுதுகிறார்கள் அந்த குரலுக்கு. மற்றது எல்லாம் ஆர்ப்பாட்டம் தான், தூய்மை மட்டும்தான் நிற்கும். அதனால தூயோர் தொண்டுக்கு ரொம்ப அழகா எங்களுடைய அணியில தமயந்தி அவர்கள் பேசினார். ஒரு பாடலை ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கும்பன் பற்றி பேசினார். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து என்று அந்த பாடலை சொல்லி சொன்னாங்க. வீடனும் கும்பகர்ணனும் 2 பேரும் அறம் காத்தார்கள். ஒருவன் காத்த அறம், கும்பன் காத்த அறம் என்பது தனி அறம், அவனுக்கானது, தனிப்பட்ட முறை. ஆனா விபீஷணன் காத்த அறம் இருக்கிறதே, அது பொது அறம். பொது அறத்தை காப்பதற்கு தான் இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. பொது அறத்தை காக்க வேண்டிய நிர்பந்தம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம என்ன எடுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த சிந்தனையை சொல்கிறேன். நடுவர் அவர்களே, தயாரதன் மிகச்சிறந்த மன்னன் தான். என்னுடைய சகோதரர் பேசினார், மிகச்சிறந்த மன்னன் தான். எத்தனை அக்ரோனி சேனைகள் வைத்திருந்தார், பேசுங்கள் ஐயா அவர்களே, எத்தனை அக்ரோனி சேனைகள் வைத்திருந்தார். ஆனால் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், அவன் மந்திர ஆலோசனை படலத்திலே ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறான். என்னுடைய மகனுக்கு நான் பட்டம் சூட்டலாம் என்று நினைக்கிறேன். இதுவரை என்னுடைய ஆட்சி நன்றாக இருந்தது என்று மக்கள் கருத்து கணிப்பு தந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த வீரமோ, இந்த படைகளோ இல்லை, இந்த படைகளோ இல்லை, இந்த படைகள் இல்லை. எது காரணம் என்றால், மாதவர் நோன்பிற்கும் மாதர் கற்பிற்கும் இந்த அரசாங்கத்திலே பாதுகாப்பு தந்திருக்கிறோம் என்பதுதான் அங்கே பேசியது. சப்தநீதி என்ற நிமிஷங்கள் டைம் தருது, முடிஞ்சிச்சா? டைம் கேட்காம மன்னிக்கணும் அவர்களே. சப்தநீதிங்கிற அம்பை பயிற்சி எடுத்திருந்தான். அதை கொண்டு போய் அவன் மனத்திலே செலுத்தும் போது தவறுதலாக சிரவணன் மீது பட்டு விடுகிறது, இறந்து படுகிறான். தலைவர் அவர்களே, அவன் மிகப்பெரிய பேரரசன், நினைச்சிருந்தா அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம். அவனை தூக்கி சுமந்துக்கிட்டு கண் தெரியாத பெற்றோருக்கு தண்ணியும் எடுத்துக்கிட்டு, பாருங்க தூய்மைக்கு உதாரணம் எங்க தயாரதன் பாருங்க, தண்ணியும் சுமந்துக்கிட்டு போய் தண்ணியை கொடுத்து அந்த பெற்றோர்கிட்ட சொல்றான், நான் தான் தெரியாம அம்பு போட்டு கொண்டுட்டேன், நீங்க உங்களை பாதுகாக்க வேண்டிய என்னுடைய கடமை, நான் உங்களை தூக்கிட்டு போறேன்னு சொல்லி நிற்பான். தலை குனிஞ்சு பணிஞ்சு நிற்பான் தயாரதன். இன்னைக்கு ரோட்ல எத்தனை ஆக்சிடென்ட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். நாம அடிப்பட்டவங்களை யாரையும் நாம பார்க்கறது இல்லை. நடுவர் அவர்களே, எவ்வளவு அறங்களை பின்பற்றி இருக்கிறார்கள். நாடாகு கொன்றோ, காடாகு கொன்றோ, அவளாகு கொன்றோ, விசையாகு கொன்றோ, எப்படி நல்லவர் ஆடவர் அப்படி நல்ல வாழிய நிலைமை என்று அவை பகர்கிறாளே. ஒரு அரசன் என்பவன் ஒரு நிலம் எப்போது பெருமைப்படும் என்றால், ஒரு சிறந்த தூய்மையான அரசன் நம்மை ஆளும் போது மட்டும்தான் இந்த மண் காடாக இருந்தாலும், மேடாக இருந்தாலும், பள்ளமாக இருந்தாலும், எத்தகையதாக இருந்தாலும் அது சிறந்துபடும். அரசன் தூய்மையானவனாக இருக்க வேண்டும், பொது நலம் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து. நடுவர் அவர்களே, பதவியை துச்சமாக நடத்த தலைவர்கள் ராமாயணத்தில் காட்டப்பட்டார்கள். இன்றைக்கு பதவிக்காக அடித்துக் கொள்ளக்கூடிய நிலையிலே இந்த பாரத பூமி இருக்கிறது. பாரத தேசம் என்ற பெயர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிற நாடுகளிலிருந்து நாம் தனிப்பட்டு இருக்கிறதுக்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். நடுவர் அவர்களே, ராமாயணம் என்ற இதிகாசமானது உறவுகளின் மேன்மையை சொல்ல புகுந்த காப்பியம், இதிகாசம் என்பதை நாம் யாரும் மறக்கக்கூடாது. சிறிய வயதில் இதை நாம் இங்கே பதிவு செய்தே ஆக வேண்டும். நடுவர் அவர்களே, சிறு பிள்ளையாக நாங்கள் இருக்கும் போது
தம்பிகள், அக்கா தங்கைகள் என்ற உறவுகள் மலிந்திருந்தது. இன்று ஒற்றை பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் சித்திகள் கிடையாது, அத்தைகள் கிடையாது, சித்தப்பன் கிடையாது, பெரியப்பன் கிடையாது. அப்படி உறவுகளை கலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ராமாயணம் என்பது உறவுகளின் மேன்மையை, தூய்மையை, தியாகத்தை, தூய்மை இருந்தால் தியாகம் வரும். எது ஒரு உருளைக்கிழங்கு பொழிவு விட்டு கொடுக்க மாட்டேன் நண்பர்களே, அண்ணனுக்கும் தம்பிக்கும். அந்த சூழலில் இன்று நாம் இருக்கிறோமே, அப்போ ஒரு தியாகத்தை சொல்லக்கூடிய சூழலில் அல்லவா இன்னைக்கு நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது தூய்மையை மட்டும் என்பதை மறந்து விடக்கூடாது. அதை சொல்லிக் கொடுத்தது அந்த அண்ணனுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. பதவியை துச்சமாக ராமன் கூட பாருங்க, உனக்கு ராஜ்யம் கொடுக்கிறேன்னு சொல்லும் போது ஒண்ணுமே இல்லை, முகத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை. உனக்கு இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா ஏறிலிருந்து கூட்டை எடுத்துவிட்டு முகத்தடியை விட்ட எது போல ஓடினான் என்று கம்பன் பதிக்கிறான். அவனுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. அன்றலந்த செந்தாமரை ஒட்டிருக்கும் முகத்தினை என்று சீதை நினைச்சு பார்க்கிறா. அப்போ அன்றலந்த தாமரை பூ போல அவனுடைய முகம் இருந்தது. பதவி இல்லைன்னு சொன்ன போது கூட பதவியை துச்சமாக மதித்தான். பரதன் கிட்ட எங்கடா நீ ஆள் என்று சொல்லும்போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். பாரதிகளை தன் தலையில் தூக்கி செல்கிறான். மாசடைந்த வெள்ளானை கொஞ்சம் முன்னாடி குகன பார்க்க வரும்போது சொன்னவன் புலம் போது மேனியான் என்று கம்பன் குறிச்சுகிறான். நடுவர்களே, அப்படியே அவன் கதறி விட்டு போயிருக்கானா. அவன் பின் பக்கத்திலே அந்த முதுகுல மண் கொட்டின்னு இருக்கு. முன்னாடி கண்ணில் இருந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் பின்னாடி மண்ணும் கரைந்து கரைந்து அவன் மேனி அங்கு அழகாக தெரிகிறது. ஏன் தெரியுமா அந்த மேனி அழகாக தெரிகிறது? அவனுடைய தியாகம், அந்த தூய்மை, அதற்காக அவன் மேனி அழகாக தெரிகிறது என்று கம்பன் பதிக்கிறான். நடுவர்களே, இருப்பவன் தன்னுடைய எதையுமே நினைக்கிறான் அண்ணனை தவிர. சத்ருகனன் இந்தடா நான் பார்த்துக்க மாட்டேன், நீ தான் பார்க்கணும், நான் நந்தி கிராமத்துல தான் இருப்பேன் என்று சொல்லும் போது அண்ணன் மறுத்துட்டான், நீயும் மறுத்துக்க, நான் மட்டும் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு நான் மட்டும் அதை ஆள வேண்டுமா என்று அயோத்தி ராஜ்யத்தை துச்சமாக நினைக்கக்கூடிய சத்ருகனன் இருந்தான். நடுவர்களே, ஒரே பாடலாம் கம்பன் பேசுகிறான் சத்ருகனுடைய இயல்பை. எனவே ராமாயணம் என்பது அழகான இதிகாசம். அந்த இதிகாசம் நமக்கு சொல்லித் தருவது இந்த பாரத நாட்டின், பாரத மண்ணின் பண்பை. அந்த பண்பு என்னவென்றால் உறவுகளின் மேன்மையை, உறவுகளினுடைய பிணைப்பை நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்பதை இன்றைய நாளினுடைய வாதமாக வைக்கிறேன். நடுவர் அவர்களே, மாதவர் மாண்பும் ஆடவரனுடைய வீரமும் இங்கே செறிந்தும் நிறைந்தும் இருந்தது. அதில் பொதுவான விஷயங்களுக்கான பொது அறம் எங்கே பேணப்பட்டதோ, எங்கே தூய்மை காணப்பட்டதோ, அங்கேதான் அந்த காப்பியமானது இவர்கள் சொன்னது போல வரலாறாகவோ கதையாகவோ அல்லாமல் அது ஒரு இதிகாசமாக காலம் கடந்து 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 சென்று கொண்டே இருக்கிறது. இது இன்னும் 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 எத்தனை காலங்கள் இந்த உலகத்திலே உயிர்கள் இருக்குமோ அத்தனை காலம் நிற்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று சொல்லி அருமையான ஒரு வாய்ப்பை தந்து கம்பனை சிந்திக்க வைத்த நல் உள்ளங்களுக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டே என்ற அணிக்கு மேலும் வலு சேர்க்க முனைவர் பா. சோபியா. ஆடவர் ஆண்மை, ஆற்றலும் வீரமும் எல்லாம் செறிந்ததுதான் ஆண்மை. எங்கே அங்கே அறம் தலைகுனியுமோ அங்கே ஆண்மை சிதைந்து போகிறது. எல்லா இடங்களிலும் வால்மீகத்திலிருந்து காப்பிய மரபுக்கு ஏற்ப, தமிழ் மரபுக்கு ஏற்ப காப்பியத்தினுடைய அமைப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய கம்பன் வால்மீகியோடு ஒத்து போகக்கூடிய இடம், சற்று மாற்றாமல் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் ஒன்று உண்டென்றால் அது வாலிபதி. வாலியை தாரை போக வேண்டாம் என்று சொல்லுகின்றார். ஆனால் வாலி அதையும் மீறி செல்லுகின்றான். ராமனால் மறைந்திருந்து அம்பு தாக்கப்படுகின்றான். ஆற்றல் தான் நேருக்கு நேராய் அடித்திருந்தால் அந்த ஆண்மை சிறப்புக்குரியதுதான். வாலி ஒரு இடத்தில் ஒரு பதிவு செய்கின்றான். கோயில் தர்மம் நீ குலத்துதித்தோர்க்கெல்லாம் ஓவியத் தெழுதவண்ணா உருவத்தோய் உரிமை என்றோ, ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தி வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்தான். ரமா, நீ ஏன் தெரியுமா உன்னுடைய மனைவி இல்லடா, உன்னுடைய மனநிலை மாறி போவதற்கு, மாண்புகளை சொல்லிக் கொடுப்பதற்காக உன்னுடைய மனைவி இல்ல. அதனால நீ தவறி விழுந்துட்ட. கோயில் தர்மம் நீ குலத்துதித்தோர்க்கெல்லாம் ஓவியத் தெழுதவண்ணா உருவத்தோய் உருவி என்றோ, ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை
எல்லாருக்கும் அடைக்கலம் தந்தவன் தாரையை மட்டும் பார்க்கவே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொல்றா போகாத, உன்னை கொல்றதுக்காக வந்திருக்கா போகாத அப்படின்னு சொல்றா. அதையும் மீறி அவன் போகிறான். பிழைத்த நீ பாவி நீ பெண்மையால் அப்படின்னு சொல்லிட்டு போனா, ஐயோ அவர் சொல்லி அவன் கேட்காத போனோமே, ஒரு அறத்தில் சிறந்த ஒரு மந்திரியாய் மாண்பு மிகுந்த மனைவியினுடைய சொற்களை தவறி போனோமே அப்படின்னு சொல்லி கடைசியாக கண்களை மூடும் பொழுது கூட தன்னுடைய மனைவியை பார்க்காமல் இருந்து போகிறார். ஒரு மாதர் என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கான உதாரணத்தை வாலிபதையின் மூலமாக கம்பன் காட்டுகிறார். நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரிதான் தொண்டு எங்கே நிலை பெறுகிறது. ஒரு தாய் போ, உனக்கு முன்னாடி போய் அவன் இறப்பதற்கு நீ இறந்து போன்றா. உனக்கு அரசாட்சி இல்லைனா பரவாயில்ல, உன்னுடைய இளையவனுக்கு கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. தாய் அங்கே மாண்பினால் அந்த தொண்டுக்கான பண்புகளை தன்னுடைய மகனுக்கு வளர்க்கிறார். அந்த இடத்துதான் தொண்டு நிலை பெறுகிறது. உங்களுடைய ஆண்மையாக இருக்கட்டும், உங்களுடைய தொண்டாக இருக்கட்டும், அனைத்திற்குமான அடிப்படை பெண்ணினுடைய மாண்பில் இருந்து புகழ்ந்து வருகிறது என்பதை காட்டுவதற்காக கம்பன் இந்த பாத்திரங்களை எல்லாம் படைத்திருக்கிறான். இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னுடைய தாய்க்காக இல்லையா, நம்ம அதுக்காக தான் இது பண்ணது. நம்முடைய காளிதாசனுடைய காவிய தலைவி சகுந்தலை வழிபடுத்தியதனால் அந்த மாண்பு மிகுந்த பெண்ணால் இப்படி ஒரு நிகழ்வர், அதன் வழியாக இப்படி ஒரு நிகழ்வு. எல்லாம் தொண்டாக இருந்தாலும் அது பெண்மையினால் அங்கே வலுப்படுத்தப்படுகிறது, வழிபடுத்தப்படுகிறது, முறைப்படுத்தப்படுகிறது. ஆக கம்பராமாயணத்தில் மீச்சி நிற்பது மாதரார் மாண்பே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வழக்கமா ஆண்மைன்னு பேசும்போது தான் இங்க இடி மின்னல்லாம் வரும். ஆனா மாதரார் மாண்பிலேயும் பூஜவன் தொண்டிலேயும் இடிமின்னலை பார்க்கும். நடுவர் அவர்கள் கூட பேசும்போது சில விஷயங்கள் சொன்னார். வழக்கமா அணிகளை தான் வருகிறது வழக்கம். நடுவரையும் வருகிற வேண்டிய சூழல் கூட வருது. என்ன பண்றது? நடுவர் நான் அப்படியே நினைச்சேன், வரதுன்னு பேர் வச்சிருக்காரு. அதுக்காக தானே அழைச்சோம். பின்னாலேயே தொட்டுள்ள அணி உட்கார்ந்துட்டு இருக்குது. பின்புலத்துல தொண்டு இருக்கு, நடுவர் பேர் பரதன், அப்பப்பா அந்த பக்கம் சாயறாரு அப்படின்னு யோசிச்சோம். அவர் சொன்னாரு, ரொம்ப அழகான செய்தி. ராவணனை திருப்பி பார்த்து புறமுதில புண்ணு இருக்கு, இவ்வளையால் நான் போயிட்டேன், இவர் மாண்டு ராமனுக்கு குறைஞ்சி போச்சார். வீரன் ஒருவன் புறமுதிலிருந்து ஓடுகிற கோழையின் மீது அமுது இருக்கக்கூடாது. வீரம் யாருக்கோ புறமுதிலாக்கி ஓடிய ஒருவனை நான் வீழ்த்தினேனா என்றால் எனக்கு என்ன பெருமை என்று நினைத்தாங்க. இது ஆண்மையை தவிர அந்த மாற்று இறந்தவரை ஒரு செய்தி. அடுத்தது தொண்டனை பற்றி பேசும்போது, தொண்டனை பாருங்க, லக்ஷ்மணன் ஆலோசனை காயம் கடகம் கால் வால் மணியிலை பவடம் பாதி ஒரு ஓடிந்து பண்போட அரசை மாயம் என்று மாயமான பார்த்து பேசுனான். இலக்குவன் சொன்னான், எவ்வளவு பெரிய அமைச்சர் நம்ம தொண்டன் பாருங்க. தொண்டன்னா தலையாட்டணும் சார். ஆலோசனை சொன்னா அவனுக்கு கட்சி விட்டு எடுத்துருவாங்க. சரிங்களா? நம் துரோகி என்று பட்டம் சுட்டப்படுவான். சமகால அரசியல் நம்ம நிறைய பார்க்கிறோம். தொண்டன் என்ன பண்ணணும்? ஆமாஞ்சாமி போடணும். அதுதான் தொண்டன். இங்கே ஆலோசனை செய்கிறார் சொல்கிறார் என்றால் அவன் யார்? அமைச்சராக தகுதியாருக்கு இடித்துரைப்பான். ஆண்மை லட்சுமணன் சார் பேச முடியும். அவ்வளவு தைரியமா அங்க ஆண்மை நம்ம ஆண்மை என்பது நம்ம எப்படி பார்த்தோம்னா, நான் மறுபடியும் முதலே சொன்னேன், ஆண்மை என்பது ஆளும் தன்மை, அருளும் தன்மை, போராண்மை, பேராண்மை. மறுபடியும் அதுக்கே உள்ளவர நிறைய செய்திகள் மேடம் பேசணும். நம்ம ஸ்ரீதேவன் பேசும்போதுதான் காதல் உச்சிலன் இகழ்ந்திலன் கடன் இது என்ன ராமனுக்கு மகுடம்னு சொன்ன உடனே அப்பா நம்ம ராஜா வைத்தோம் அப்படின்னு ஆசையா போகலையா. காதல் உச்சிலன் இகழ்ந்திலன் கடன் இது என்ன போடுறான். அது மட்டுமா பண்ணாம சீதா பிராட்டி சுப்ராயனை நினைச்சு பார்க்கிறா. மெய்த்திருப்பதம் மேவென்ற போதிலும் இத்திரத்திறந்து எகன்ற போதிலும் சித்திரத்தில் அடர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை கொண்டுவார். இது ஒரு பரிபூர்ணமான பரிபக்குவமான ஆண்மை நிலை. எதற்கு பின்னாலும் இன்னொரு அழகான செய்தி சொல்ல உங்களுக்கு போராண்மைன்னு பேசணும், பேராண்மைன்னு பேசணும். ரெண்டுக்கான விளக்கம் சொல்லி நிறைவு செய்யலாம். ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க என்னுடைய சக ஆசிரியர் நமக்கு.
ரொம்ப அழகான செய்தி. பேராண்மை என்ன, போராண்மை என்ன? தனக்கு உரியது நழுவி போகாமல் காத்துக்கொள்வது போராண்மை. தனக்கு உரியதை இழக்காமல் அது இழந்த போது பெறுவதற்காக போராடுவதற்கு பெயர் போராண்மை. தனக்கு உரிமை இல்லாததை நாடாதிருப்பது பேராண்மை. சரிங்களா? மன்னர் அழகா பேசலாம். பேராண்மை என்ன சார்? ரொம்ப அழகான சொல்ல. அந்த ஒரு குரலுக்காகத்தான் இந்த ராமாயணமே. பிறன் மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்றோ ஆண்ட ஒழுக்கு. இந்த ஒற்றை குரலுக்கு விளக்கம் தான் இந்த 10,599 பாட்டுமே. அப்ப ஆண்மை இருக்கா, தொண்டு இருக்கா, மாண்பு இருக்கா, நடுவர் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு சின்ன செய்தி, ஒரு 2 நிமிடங்கள் கொடுத்தா முடிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு அழகான பாடல். ராமன் விழுந்து வந்தபோது ஆலையா உனக்கு அமைந்த முதல் நாள் போர் தோல்விச்சு நிற்கிறான். அழகா சகோதரி சொன்னாங்க, எங்கே வாரி வீழ்த்தப்பட்டாலும் அங்கே ஆண்மை விழுந்தது ராமனுக்கு. அழகா எடுத்து சொன்னாங்க. ராமாயணத்திலே இன்னமும் ராமன் மீது கருப்பு புள்ளியாக சுட்டப்படுவது அந்த ஒரு இடம் மட்டும்தான். ஆனால் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும். திருவதார படத்திலே ஒரு செய்தி வருகிறது. இறைவன் திருமால் ராமனாக அவதரிக்கப் போகிறான். ஒரு செய்தியை கொடுக்கின்றான். நான் ராமனாக வருகின்றேன். பிரம்மா சொல்றார், அதுக்கு முன்னால நீங்கள் வாகனங்களாக சென்று விடுங்கள். இந்திரன் வாயிலாக வருகிறார். எந்த இந்திரன் ராவணனுடைய துன்பம் தாழாமல் இறைவனத்தை போய் முறையிட்டானோ அந்த இந்திரன் வாதியாக வருகிறான். வாதியாக வந்தவன் கட்சி மாறி கூட்டணி சேர்றான். ஒரு கட்சி தாய் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வரான் சார். இன்னொரு எலெக்ஷன் வரும்போது தாய் கட்சி போய் கூட்டணி இருக்கான். அப்ப எதுக்கு பிரிஞ்சு வரணும்? அது மாதிரி வாதி வந்தவன் ராவணனோடு உறவு கொள்கிறான், நட்பு கொள்கிறான். இப்போ இவன் துரோகின்னு சொல்லலாமா? ஒரு செய்தி. 2வது செய்தி, வலிமை குறைந்த தம்பியை ரக சொல்லுவாங்க. வினை வலியும் தன் வலியும் மாற்றார் வலியும் துணை வலியும் தூக்கி செல்லும். அந்த மோதலை கையால் முட்டுப்படணும் பழமொழி. யார் நமக்கு சமமான வலிமை உடையவர்களோ அவர்களோடு மோத வேண்டும். ஆனா இங்க சுக்ரீவன் யாரு? வாதி முன்னாள் எல்லாருடைய வலிமையும் அவன்கிட்ட பாதி வரும்னா சுக்ரீவன் நோஞ்சான் பையன். அவனை தூக்கி போட்டு மெதிக்கிறான். கடல் கடைந்த கடலால் சுக்ரீவன் உடல் கடலானான். அப்ப அடிச்சு தம்பியை தொடர்ந்தான் சார். தம்பி மனைவி என்ன பண்ணான்? ருமை அவரை சேர்த்துட்டாங்க. என்ன தவறு கிடையாது. இப்ப 2 தவறு. ஒன்று, வலியினுடைய அவதார நோக்கம் அவன் எதுக்காக வந்தா ராவணனை அழிப்பதற்கு. அதை செய்யல. அது இறைவனுக்கே கொடுத்த நம்பிக்கை இருக்கும். இன்னொன்று, தன் தம்பி மனைவி சேர்த்துட்டான். அது உறவுக்கு கொடுத்த. சொல்றான், குரங்குல இதெல்லாம் சகஜம் பா. இதுக்காகவா என்ன அடிச்சேன்னு கேட்போம். அழகான பாடல் கொடுப்பாங்க. கம்பன் தக்க என்ன தகாத என்ன என ஒக்க உன்னராயின் உயர்ந்த மக்களும் விளங்கி மனுவின் மேல் புக்கலெறி அவன் புத்தே எழுதணும். அவன் விலங்கும் புத்தி எழுது. இந்த இடத்துல ராமனுடைய வீரம் அடிபடுத்து நாம் யோசிக்க முடியாது. விலங்கு இவன் சொன்னான், ராமன் வேட்டையாட்டான். வாழ்க்கை விலங்குதான் சொன்னான், குரங்குதான் சொன்னான். அப்ப அவன் வேட்டையாடு வேட்டையாடுற விலங்கை எதிர்கொண்டு அடிப்பது மரபல்ல. அடுத்த செய்தி, ராவணன் முதல் நாள் போல 1000 நிறந்திருக்கா சார். நம்ம யோசிச்சு பார்க்கணும். சுக்ரீவன் மனைவி கவர்ந்த வாதி அப்படியானால் விலங்கென்று வாடி ஒத்துக்கொண்ட பின்னர் பிறன்மனை நோக்குவது எப்படி தவறாகும்? குரங்குக்கான புத்தி அடுத்தவன் மனைவி தெரியாது. அங்கதான் சொல்லிட்டோம். முதலையே அவன் மேலிருந்து கீழே இறங்கி வந்து அவதார நோக்கத்தை அறிவித்தான். அவன் வாதியா மட்டும் இருந்திருந்தா இங்க கிருஷ்ணனையோட முடிச்சு போயிருக்கணும். அவன் மேலேருந்து வந்திருக்கான் இல்லையா, அந்த தேவலோகத்துக்கு மாண்பு இருக்குல்ல, அங்கேருந்து எங்க வந்தான்? இப்ப நடுவர்கள் நடுமையா இருக்கணும்னு பார்த்தா ஒரு அடிக்கு மட்டுமே போறாரு. அந்த மாதிரி வாங்கி போயிட்டான். திருவதாரத்தை இன்னொரு வாட்டி சொல்லணுங்கிறதுக்காக தான் நடுவர் ஒரு படி போகவில்லை, படிப்படியாக போவார். சரி, அடுத்ததாக ஒரே ஒரு பாடம் மட்டும் நேரம் கடந்துட்டு, தன்னுடைய மனைவி கவர்ந்து சென்ற ராவணனை கூட இவன் மன்னிக்கின்றான். இந்த பாட்டு காலத்தில் ஆலையா உனக்கு அமைந்தன யாரையும் மாறுபட இந்த கூடையாடின கண்டனை இன்று போருக்கு நாளை வா என்று நல்கின நாய் விளக்கமுடியும் வாழையாவும் கோசலை நாளுடையவர். இதுக்கு பெரிய ஒரு அழகான விளக்கம் கொடுக்கின்றார்கள். நாளை வா என்று சொன்னால் வேறு பொருள். இன்று போருக்கு நாளை வா. ஏனென்றால் தனக்கு இது பகவத பிரச்சாரம் பாகவத பிரச்சாரம் 2 உண்டு. பகவத பிரச்சாரம் பண்ணினால் மன்னிப்பு உண்டு. பாகவத பிரச்சாரத்துக்கு மன்னிப்பு கிடையாது. பகவத பிரச்சாரம் ராமனுக்கு பண்றது. என்னுடைய மனைவி கவர்ந்து சென்றாய், வா உட்கார்ந்து பேசி சரி என்னை விட்டுட்டு நாளை விட்டுட்டு நான் போயிடுறேன். இது இன்று போருக்கு நாளை வா, போயிருந்தாலும் இங்கேவா உட்கார்ந்து பேசலாம். பாகவத பிரச்சாரம் சுக்ரீவனுக்கு பண்ணது, அதெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி
ஆண்மையே பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் ஒன்று ஆண்ட ஒழுக்க வழிபடும் குரலோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். செய்தி மட்டும் சொல்லணும். பொருளாதாரத்தில் ஒரு அழகான பாடல். நலக்கிளி நெடுங்கிளி என்ற 2 சோழ அரசர்கள் அண்ணன் தம்பிங்க சண்டை போடுறாங்க. கோவில் விழா பேசுகிறார். இரும்பனை வெந்தோடு வளைந்தோ நல்லன் கருச்சனை வெம்பி தெரியணும் நல்லன். அடுத்தவை தான் முக்கியம். உருவியில் தோற்பினும் தோற்பதனும் குடியே இறுதியில் வேறொரு இருக்கையும் வந்தே அப்படின்னு அழகான ஒரு பாடல் கொடுத்தாங்க. அதுபோல எங்களுடைய அணி எது வந்து வெற்றி பெற்றாலும் கம்பராமாயணம் வெற்றி பெற்றது, எங்கள் தமிழ்துறை வெற்றி பெற்றது, மாணவர்கள் கல்லூரி வெற்றி பெற்றது, பாரதிய அனுகிரகம் பரவிய அனுகிரகம் வெற்றி பெற்றது. இடர்சாலைகளை நம்பினார்கள். திறன்மனை நோக்கா பேராண்மை. இது ஒரு வலிமையான வாதம். வாலியும் அந்த தவறை செய்கிறான், இராவணனும் அந்த தவறை செய்கிறான். இது ஒரு வலிமையான வாதம். வலிமை என்பதும் ஆண்மையின் ஒரு கூறு. வலிமை என்பதும் ஆண்மையின் ஒரு கூறு. மறைந்திருந்து கொன்ற வாலியை தவறு என்று சொன்னால் முதல் நாள் போரிலேயே முடித்திருக்க வேண்டிய மொத்தத்தையும் இழுக்கின்ற அளவுக்கு கருணை அவனிடம் மிகுந்திருந்திருக்கிறது இராமன். ஆனால் கற்புக்கரசி சீதையை ராமனிடம் இன்னொரு குறை உண்டு, குறை பார்ப்பு உண்டு. சீதையை தீயில் இறங்க சொன்னதும் இன்று வரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் சீதை முன்பே சொல்கிறார், நான் தீக்குளிப்பேன். அதுதான், அதாவது சில வாசகங்களை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க, கெட்ட வாசகம் சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சொற்களுக்கு ஒரு வலிமை உண்டு. பாசிட்டிவா சொல்லுவாங்க, சொற்களுக்கு ஒரு வலிமை உண்டு அப்படின்னு சொல்றது. ஆண்மை என்பது வீரம் மட்டுமல்ல, அப்ப மன்னிக்கிற குணமும் இராமனிடம் இருந்திருக்கிறது. ஆண்மையே என்ற அணி காப்பிய நாயகனாம் ராமனை மட்டும் வீரன் ஆண்மை மிகுந்தவன் என்று சொல்லல, இராவணனை சொல்கிறது. அது ரொம்ப அழகா பேராசிரியர் சுந்தரவர்தன் சொன்னாங்க, ராவணனை திருப்பி பார்த்துட்டு புறமுது விட்டு ஓடியவனை தான் நான் கொண்டுட்டனாடா அப்படின்னு நினைப்பது வீரனுக்கு அழகு. ஏன்னா நான் ஒரு கோழைய கொண்டிருந்தா அந்த வீரனுக்கு அதுவும் இருக்கான். அப்ப வீரனாக இருந்தபடியால் அவன் அந்த செய்தியை சொன்னான் சொல்றான். அந்த அந்த சந்தேகத்தை கேட்டு அந்த சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட்டது விபீடனா. அந்த சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட்டது விபீடனா. ஆண்மையே என்று சொல்லும்போது அதிலும் இரக்கம் இருந்திருக்கிறது, மாண்பு இருந்திருக்கிறது. ஆண்மையேன்னு சொல்றப்ப அந்த ஒரு இரக்கமும் இருந்திருக்குது, மாண்பும் இருந்தது. வாலி வதையை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்றது. வாலி இதற்கு முன் தர்க்கம் செய்தவனே அல்ல. வாலி இதற்கு முன் தர்க்கம் செய்தவனே அல்லன், அவன் விலங்குதான். இந்த வாலி வதை படலத்துக்கு முன்னாடி ஜடாயு உயிர் நீத்த படலம்னு ஒன்று வருது. அதுவும் விலங்குதானே, அதுவும் விலங்குதானே. காப்பாற்று என்று கதறிய ஆதிசேஷனும் விலங்குதான். ஆக விலங்காகவும் மனிதனாகவும் இருப்பதற்கு அவர்களின் அறிவு காரணமே அன்றி பிறப்பு காரணம். ஒரு கஜேந்திரன் என்கின்ற யானை அதுவும் 5 அறிவு கொண்டதுதான், குரங்கும் 5 அறிவு கொண்டதுதான். ஆனால் இந்த வாலி இவ்வளவு தர்க்கம் பண்றானே, எப்படி வாலி இவ்வளவு தர்க்கம் பண்றான் இல்லையா? இதுக்கு முன்னாடி வாலி தர்க்கம் பண்ற மாதிரி எந்த விதமான ஒரு காட்சியும் கிடையாது. அதில்தான் கம்பன் மிகப்பெரிய ஒரு உளவியலாளர், மிகப்பெரிய சைக்காட்ரிக். இந்த வாலி வதை படலத்தில் வாதம் ஆரம்பிக்கும் முன்பு ஒரு பாட்டு வச்சிருக்கான். முதல்ல குருதி பெருகுது, அம்மா கும்புறான், எல்லாம் வச்சிருக்காங்க.
ஆனால் அதுவரை வாலிக்கு சந்தேகம்தான் இருக்கிறது, தர்க்கமில்லை, இருவருக்கிடையில் கேள்வி இல்லை. அதுவரை வாலி விலங்கு, அப்படி ஏற்றுக்கொள்வோம். அந்த அப்ப வந்து அறப்போர் தான் நடந்துச்சு. ஏன்னா அன்றைக்கு படைக்கலன்களில் எய்தியவர் பெயர் பொறுத்திருக்கப்படும். மும்மைசால் உலகிற்கெல்லாம் மூலமந்திரத்தை மற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன் கண்களில் தெரிய கண்டான். அந்த இராமன் என்ற அந்த நாமத்தை பார்த்த பின்னர் அவன் விலங்காக இல்லை, தர்க்கம் செய்ய வந்தது. அதுவரை தர்க்கமே அறியாத வாலி தர்க்கம் செய்ய ஆரம்பித்த பின் ஒன்று மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அறத்தை நிறைய பேசிவிட்டு அறத்தை பற்றி நீங்கள் பேசாமல் இருந்துவிட்டு எந்த காரியத்தையும் செய்துவிடலாம். அறத்தை நிறைய பேசிவிட்டு சிறு தவறு செய்தீர்களாயினும் உண்மை நடுத்தருவீர்கள். இது உலக இயல்பு வழக்கு. ஆக குரங்காக மட்டுமே விலங்காக மட்டுமே இருந்த வாலி இந்த இராமன் என்ற அந்த சொல்லை கம்பனின் தனிப்பாடல் திரட்டில் ஒரு பாட்டு வரும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, இம்மையும் பாவமும் சிதைத்து தீயுமே, சென்மமும் மரணமும் என்று தீயுமே, இம்மையே ராமா என்று 2 எழுத்து வந்திருக்கிறார். அப்ப அந்த 2 எழுத்து தான் அவனை விலங்கிலிருந்து ஒரு படி உயர்த்தி இருக்கிறது. நான் சொன்னேன், சொல்லாதன சிலவும் சொல்வேன். இது ஒன்று. நாம மாதரா அப்படின்னு எடுத்தா ஒரு வீட்டுல 3 மாட்டு பொண்ணு இப்ப இருக்க முடியுதான்னு ஒரு வாட்டி வேற எதுவும் பெருசா கம்பனை தேட வேண்டாம், கவிஞனை தேட வேண்டாம், கண்ணதாசனை தேட வேண்டாம். ஒரே வீட்டுக்குள்ள 3 மருமகளுக்குள்ள இருக்குதா, முடியுதா? முதல் கண்டிஷன் என்ன? உங்க வீட்டுல எத்தனை பேர்? அடுத்தது முதல்ல என்ன? முதல் கண்டிஷன் என்ன? எத்தனை பேர் அவங்க வீட்டில்? 2 வேண்டாம். ஓகே, 1 அம்மா அப்பா. அதாவது கூட்டு கொடுத்துறன்னு சொன்னாங்க உடனே. இப்பெல்லாம் எது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் கேட்டீங்கன்னா, நான் என் ஒய்ஃப் ஒரு 20 இயர்ஸா கூட்டு கொடுத்தனமா இருக்காங்க இல்லையா? இல்லையா? அந்த மாதர்கள் ஒற்றுமையாய் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதே ஒரு மாண்பு. முதல் மாண்பு. 2வது மாண்பு, என் மகனுக்கு கிடைக்காதது கூட அடுத்தவருக்கு கிடைக்கட்டும் நினைப்பது 2வது மாண்பு. 3வது மாண்பு, என் குழந்தை கஷ்டப்படுகின்ற போது நீ சென்றுவான்னு அனுப்புவது. 4வது மாண்பு, தயரதன் என்கின்ற மன்னன் இருந்தா கூட பரவாயில்லடா, உள்ளதான் முக்கியம். இந்த தாய்மார்களுக்கு மட்டும் சொல்றேங்க, குழந்தை வந்தவொடனே ஹஸ்பண்ட் சஸ்பெண்ட், குழந்தை வந்தவொடனே ஹஸ்பண்ட் சஸ்பெண்ட். நீங்க அதை கண் கூட பார்க்கலாம் அவங்க வீட்டில் இல்லையா? பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் நினைக்கிறேன். அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த மாண்பு இருக்கு. ஒரு மாண்பு சொல்றாங்க, மாதரார் மாண்பு இருக்கு. இலங்கைக்குள்ள போயிடுறான் அனுமன். மண்டோதரி தூங்குறத பார்க்கலாம். ரொம்ப மண்டோதரி ஒன்றும் அழகற்றவள் அல்ல, பெரிய அழகானவ. அந்த மண்டோதரி என்ன செய்யறா தெரியுமா? ஓடி வந்து ராவணன் வீழ்ந்து கிடக்கிறத பார்த்துட்டு அடுத்த செகண்ட் தன் பிள்ளை துறந்து விடுகிறார். எப்பேற்பட்ட மாண்பு, எப்பேற்பட்ட மாண்பு. ஆக மாதரார் மாண்பு இருக்கிறது, கேட்கிறது. ஆனால் பெருமை, தொண்டர்தம் பெருமை, தொண்டர்தம் தூயவர் தொண்டு. ஆடவனுக்குள்ளும் தூய்மை இருக்கிறது. ராமன் வடிவில், இலக்குவன் வடிவில், பரதன் வடிவில் இருக்கிறது. இதற்கு தீர்ப்பு சொல்வது ஆனால் தலைப்பை இதற்காக மட்டுமே விட்டுவிட்டேன். இப்போது சரி செய்து கொள்கிறேன். துறை தலைவர் தெரிந்துதான் தலைப்பை நான் தொடாமலே, தலைப்பை சரி செய்து கொள்வது அழகாகவும் இருக்கும். இன்னொரு முறை ஆண்மகன்
அது பெண்களுக்கே வாய்த்தது. சரிதானே? இப்ப தலைப்பை ஒரு நிமிஷம் விட்டு நோக்குங்க. அணியினை மறந்து விடுங்கள். இப்ப 3 பேருக்குமே தீர்ப்பு கொடுக்கணும். இப்ப கம்பராமாயணத்தில் விஞ்சி என்கின்ற பதத்தை எடுத்துட்டோம்னா இப்ப நான் 3 சொல்லணும். சரி, 3 சொல்லணும். ஆனால் விஞ்சி என்பது வேறு. அப்ப இந்த 3இல் எது சிறிதாவது உயர்ந்து நிற்கிறது பார்க்கணும். 2வது கம்பராமாயணத்தில் சொல்றப்ப கம்பன் மட்டுமே துணை கொண்டு பார்க்க வேண்டும். வான்மீகியோ மற்றவரையோ நான் இன்றைக்கு தொடப்போவதில்லை. சரி, இப்ப கம்பராமாயணத்தின்னு நாம சொல்றப்ப ராமாயணம் ஏன் நடந்ததுன்னு தெரியணும் இல்லையா? ராமாயணம் ஏன் நடந்தது? சீதையை ராமன் பிறக்கும் பொழுதே காட்டுக்கு போகின்ற ஏதாவது சபதம் பிறந்தானா? ஆக அரசுரிமைக்கு ஆபத்து வந்து நடப்பதுதான் ராமாயணத்தின் கதை துவக்கம். நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் நீங்கள் தமிழ் படித்தவர். ராமாயணத்தில் முதலில் துவங்கிய சண்டை அரசுக்காக. அது முடிந்த இடமும் பட்டாபிஷேகம் மகுடம் சூட்டும் நிகழ்ச்சியாகத்தான் இருந்தது. அப்ப மகுடம் சூட்டும் நிகழ்ச்சி தான் முதல் கோணல். பின்தான் மற்ற குணல் எல்லாம் நீங்கள் சீதையை தூக்கி கொண்டு போனான், சீதையை தூக்கி கொண்டு போகவில்லை என்றால் ராவணனும் நல்லவன் தான், ஆண்மை பொருந்தி வந்தான், பெண்மையில் இலக்கணம் இருக்கிறது எல்லாம் இருக்கட்டும். அப்ப எதற்காக ராமாயணம் என்று பார்த்தால் வெறும் சீதையை கவர்ந்து சென்றதோ பிறன்மனை நோக்கியது மட்டுமே அல்ல. பிறன்மனை மட்டுமே நோக்கியது அல்ல. அரசுரிமைக்கும் ஆபத்து வருகிறது. ஒருவர் வைக்கின்ற, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒருவர் வைக்கின்ற விருப்பும் வெறுப்பும் அத்துணையும் தாண்டி அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. கூட்டு குடும்பம்னா என்னன்னு அதாவது உறவுகளுக்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்கள்னு. ஆனால் ஒன்றை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுக்குள் தான் தலைமை பதவியின் தகராறு. அதுதான் ராமாயணத்தின் வரலாறு. அது மட்டுமே துவக்கம். சரியா? அப்ப உறவுகளுக்குள் நீங்க செய்கின்ற தொண்டு மற்றது எல்லாமே இருக்கு. பாருங்க, முதல்ல தயரதனுக்கு குழந்தை அவன் வேண்டான். யார்கிட்ட? வசிஷ்ட முனி கலைக்கோட்பன் சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு போறார். அங்கதான் அந்த யாகம் நடத்துறாங்க. நம்ம நேரத்துக்கு நிறைய சீக்கிரமா சொல்றோம். அங்க யாகம் நடத்துறாங்க. அவங்க அந்த ஒரு பூதம் எழுந்து வருகிறது. அது பிண்டத்தினை தருகிறது. அந்த பிண்டத்தினை 3 பேருக்கும் கொடுக்குறான். சிந்தி இருந்த பிண்டத்தை எடுத்து கொடுக்கறதுனால சத்ருகனும் அப்புறம் ஒருவருக்கு 2 குழந்தை பிறக்கிறது. இது ஒரு பக்கம் வைங்க. இது அவதார பலன். ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். தயரதனுக்கு அவன் அருகில் இருந்த ஆணோ பெண்ணோ உதவுவதை விட அந்த இடத்தை நடத்தி செல்கின்றது. கலைக்கோட்டு முன்னிட்டு அந்த யாகம் நடத்தி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? நீ கலந்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்ப பாலகாண்டம் என்கின்ற ஒன்று அடுத்த இலக்கை நோக்கி நகர வேண்டும் என்றால் அங்கு ஒருவர் தியாகம் செய்கிறார் என்றால் அது கலைக்கோட்டு. அவருக்கும் இவருக்கும் எந்த ரத்த பந்தமும் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்கிறது. எந்த ரத்த பந்தமும் கிடையாது. ரத்த பந்தங்கள் ஒன்றி இருந்ததுதான். தம்பி அப்படி இருந்தான், இந்த தம்பி அப்படி இருந்தான், அரக்கர் குலத்தில் இருந்த தம்பி அப்படி இருந்தான். ஆனா ரத்த பந்தத்தில் முரண்பாடுகள் இரு இடத்திலும் உண்டு. கைகை இடத்திலும் கோசலை இடத்திலும் முரண்பாடு இருந்திருக்கிறது. விபீடனன் போன்றே உபகரணம் நடக்கவில்லை. ஆக ரத்த உறவுகளை இதிலிருந்து நாம் கற்றுக்கிறோம். ஏன்னா ஒரு இடத்துல அவங்க செய்தாக வேண்டிய கட்டாயம். ரத்த உறவுன்னா நம்ம செஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல, கடனையாவது செய்ய வேண்டியிருக்கு. அப்ப ரத்த உறவுகளை அகற்றிவிட்டு பார்த்தால் முதல் காண்டம் முற்று பெற வேண்டும் என்றால் நடத்திய யாகம்தான் வினையாக இருக்கிறது. அந்த வினை தான் எதிர்வினையை நோக்கி நகர்த்தும். அப்ப இந்த கலைக்கோட்டு முனி அந்த யாகத்தை நடத்தி கொடுப்பவர் தயரதனுக்கு உறவே அல்ல, ரத்த சம்பந்தம் கிடையாது. ஆகையினால்தான் ராமன் என்கின்ற ஒரு
அதற்கு முன் திருவதார படம் எல்லாம் பின் உண்டு. இருந்தாலும் ராமன் என்ற ஒருவன் பிறக்க காரணம் என்றால் வெறும் தயரதனும் கோசலையும் மட்டுமல்ல, அதன் முன் ரத்த சம்பந்தமற்ற கலைக்கோட்டு முனி செய்த ஒரு செயல். அதனால்தான் ராமன் எப்படி பிறக்கிறான்னா, ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்து உள் பொதித்து அருமறைக்கும் உணர்வு அருமகனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருவுற பயந்தனல் திறங்கொள் கோசலை. இப்ப கோசலைக்கு மகன் பிறந்திருப்பதற்கு அந்த 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 ராமாயணம் பாலகாண்டத்திலிருந்து அயோத்தியா காண்டம் வருவதற்கு யார் யார் உதவி இருக்கிறார்கள் என்றால், ரத்த சம்பந்தமற்ற வசிஷ்டனும் கலைக்கோடும். வசிஷ்டர் மந்திரியாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கும் உறவு கிடையாது. நன்றாக புரிந்து இப்போ அயோத்தியா காண்டத்தில் இந்த தம்பி மாதவன் ரொம்ப அழகாக சொன்னார். என்ன சொல்றான், குகன் என்ன சொல்றான், அயோத்தியா காண்டத்தில் இப்போ இலக்கவன் இருந்திருக்கான், பரதன் இருந்திருக்கான், இதெல்லாம் இதுன்னு விட்டுடுங்க, எல்லாம் ரத்த சம்பந்தம், அதாவது நாட்டாமன், அதெல்லாம் செல்ல நீ யார் அவங்களுக்கு மாமா, செல்லா இருக்கு இல்லையா? இது அன்றைக்கு செய்திருக்கிறார்கள். இப்போ குகன் என்ன சொல்றான்னா, ராமா உன்னை காட்டுக்கு போனதானடா சொல்லிட்டான்ப்பா, இங்கே தங்கிடு. அதைத்தான் தம்பி அழகா சொன்னார். இந்த கனி இருக்கு, மீன் இருக்கு, திணை இருக்கு, குளிப்பதற்கு நல்ல கங்கை அருவி இருக்கு. நீ அரசை இழந்துதானே அந்த உங்க நாட்டுக்கு அரசனாயிடு, இங்க இருந்தா. அப்ப குகன் இதை சொன்னவுடன் இராமன் அங்கே தங்கி இருந்தால் அடுத்த காண்டம் என்ற ஒன்று கிடையாது. அறிந்து கொள்ளுங்கள், அடுத்த காண்டம் என்ற ஒன்று அங்கு கிடையாது. இங்க உங்க சத்தியம் தொலைய போவது கிடையாது, உங்க தர்மம் தொலைய போவது கிடையாது. அப்பா கொடுத்த வாக்கை நீங்க வந்து காப்பாற்ற போறீங்க. ஆனா அந்த கங்கை கரையை கடந்து அடுத்த இடம் சொல்ல உதவிய குகன் ரத்தத்தால் சகோதரமானவன் அல்ல, குகனோடு ஐவராகும். அதை எங்க தெரியுமா சொல்றாரு அவர்? அந்த நன்றிய யுத்த காலத்துல சொல்றார். வீடரன் சரணம் புகின்ற போது, ஏய் நீ 7ஆவதா 5ஆவதா எனக்கு தரண்டாண்டா. முதல்ல 4 தம்பியை சொன்னவரு எப்படி அழகா அந்த ஒரு வெயிட் இதை கொடுத்தாரு பாருங்க என்னுடைய தம்பிக்கு. ஏன்னா இந்த அயோத்தியா காண்டத்தில் இருந்து இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் நோடிக்கணும். தியாகம் என்பதோ தூய்மை என்பதோ வெறும் சொல்லல்ல, அது ஒரு செயல். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தியாகம் என்பது, தொண்டு என்பது வெறும் சொல்லல்ல, அது ஒரு செயல். பரதன் கடைசியா அந்த திருமுடியை வாங்கிட்டு போறத கம்பன் வர்ணிக்கிறான். நேற்று இரவு உறக்கும் சீரியஸா, இது உண்மை பேசுவோம் தூய்மைங்கிறதுனால சொல்றேன், சத்தியமா சொல்றேன், கண்ணில் தண்ணி வந்துச்சுங்க. இந்த பர்டிகுலர் பாட்டை படிக்கிறப்ப என்ன அறியாம எனக்கு ஒரு அழுத்தம். அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினன், முடித்தளம் இவையலங்களையும் சூடினான், படித்தளத்து இறைக்கினன் பரதன் போயினான், பொடித்தளம் இளங்குறு பொலம்பு ஏனினான். அப்படியே கையில வாங்கி எடுத்து தலையில சுமந்துட்டு போறோம். சாதாரணமா நம்ம செருப்பை வந்து கையால தொடவே மாட்டோம், காலால தான் தள்ளுவோம். பார்த்துருக்கீங்களா வீட்டில்? அவன் அதை தலையில சுமந்துட்டு போறான். பரதனை பற்றி ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறேன். 14 வருடமும் பரதன் அயோத்தியில் இல்லை. பரதன் அயோத்தியில் இல்லை, அவன் வெளியில் தான் கண்டிப்பான். அப்ப அந்த எண்ணம் அவனுக்கு வரணும். அவன் சகோதரனால வந்திருக்கலாமா, குகனுக்கு ஏன் ராமனுக்கு உதவணுங்கிற எண்ணம் வரணும். ஸோ இப்போ அயோத்தியா காண்டத்தில் இருந்து ஆரண்ய காண்டத்திற்கு ஒருவர் செல்ல வேண்டும் என்றால் குகன் என்ற ஒரு உதவி இல்லாமல் கம்ப ராமாயணத்தை விஞ்சுவதோ பார்க்க முடியாது. இப்போ கோதாவரி கரையில் தான் சூர்பனக வராங்க, அதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. இது எனக்கு ஒரு ஆசை, நேற்று படித்தவுடன் இதற்கு என்றால் ஒரு நாள் மெட்டமைக்க வேண்டும். ஆனால் அந்த மெட்டை தேடி வேற அமைக்கலான்னு பார்க்குறேன். கம்பன் அமைத்த வெட்டையில இனி மெட்டி எவராலும் அமைக்க முடியாது என்பதே என் திண்ணம். அந்த பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் பல்லவம் மண்க செஞ்சவிய கஞ்சண்டிகள் சீரடிகள் ஆகி அஞ்சம் இல மஞ்சை என அன்னம் என வென்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தார். இப்ப நெகட்டிவ் கேரக்டர், ஒரு மாற்று கதாபாத்திரம்
இந்த சூர்பனகை வரவில்லை என்றால் ராவணனுக்கும் ராமனுக்கும் ஏதாவது வாக்கியாவரம் தகராறா? நீங்க ரொம்ப சொன்னீங்க, சூர்பனகை அப்படி சொன்னா ஆண்மை என்பதை பெண்மையை பார்க்க வேண்டிய விஷயம்தான். என்ன அந்த இடத்த எடிட் பண்ணிட்டு என்னுடைய மனைவிக்கெல்லாம் கொடுக்கலாம். சூர்பனகை தான் தவறு செய்ததை சொல்லவில்லை. அந்த இடத்துல ராமன் கரெக்டா கேட்கிறான், நீ என்ன பண்ண சொல்லு. அவன் என்ன சொல்றா, நான் பண்ணது என்னன்னா, அவ அழகா இருந்தா அவனுக்கு பொண்ணு, நான் ராமனை காதலிக்கிறேன் அதனால நான் போனேன்னு சூர்பனகை அந்த இடத்தில் சொல்லவில்லை. அவ என்ன சொல்றா, அந்த பொண்ணு அழகா இருந்தாரா, உனக்கு பொண்ணு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். நம்ம சொல்லுவோம்ல, அந்த கல்யாண வீட்டுக்கு பேசுறா, ஒரு பொண்ணு அழகா இருக்கா, உன் ஜாதகத்தை கூட இருக்குன்னு. இந்த மேட்டர் தான் அப்பயே பண்ணாங்க. இதை வந்து ரவுண்டு கட்டி அன்னையிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் தானே தெரியும் ஜாதகம் கொடுத்தது சாதகமா என்பது. அப்புறம் தானே தெரியும் பாதகங்கிறது. அப்புறம் தானே உணர்வும் இல்லையா? இடையில ஜடாயு பரவலாம். மனிதனுக்கு ரத்த சம்பந்தம் இல்லாம உதவுனதுன்னு சொன்னா சரி. ஒரு பறவை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு உதவுது அப்படின்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு செய்தியை நீங்க மனசுல பதிவு வச்சுக்கீங்க. ராமன் தயரதனுக்கு ஈமை கடன் செய்யவில்லை. ராமன் தன் தந்தை தயரதனுக்கு ஈமை கடன் செய்யவில்லை, இலக்கோனும் செய்யலை. அப்ப அடுத்து யார் செஞ்சிருக்கணும்? பரதன். பரதனை சொல்லி போடக்கூடாதுன்னு அவங்க அப்பனை சொல்லிட்டார். யாரு? தயரதனை. அப்ப தன் தந்தைக்கு ஈமை கடன் கூட செய்ய முடியாத நிலைதான் ரத்த உறவுகளில் இருக்கிறது. ஆனா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் போச்சுடா, அவலமெல்லாம் போச்சுப்பா, நீ இனிமே பரவாயில்லை அப்படின்னா. அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், பறவையாக இருந்தாலும் பட்சியாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கு உங்கள் வினைகளை காணும். அடுத்து சபரிக்கு வரலாம். இப்ப சபரி தானே சொல்லி விடுறா, போய் பாருடா சுக்ரீவனை போய் பாரு, பாடிய பாருன்னு. சபரி வழிகாட்டவில்லை என்றால் அங்கிருந்து அடுத்த காண்டத்திற்கு வழியே இல்லை. சரியா? ஆனா கம்பன் ஒருத்தன் ரொம்ப அழகா வச்சாங்க, சபரி பிறப்பு நீங்குபடலாம். சபரி செத்துட்டா, இறந்த நாள் அப்படின்லாம் சொல்ல, சபரி பிறப்பு நீங்குபடலாம். இதுதான் பிறவே கிடையாது அவருக்கு அப்படின்னு. இப்ப இந்த சபரி வழிகாட்டவில்லை என்றால் கிஷ்கிந்தா காண்டத்திற்கு வேலை இல்லை. அந்த கிஷ்கிந்தா காண்டத்திலையும் வாலி என்ன பண்றாங்கன்னா, அடிபட்டு விழுந்தப்புறம் அனுமனையும் அங்கதனையும் சுக்ரீவனையும் அவன் கையில ஒப்படைக்கிறான். ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, வாலிக்கும் ராமனுக்கும் ரத்த சம்பந்தமும் இல்லை. அவன் சொல்றான், கடைசியா எல்லாம் மனம் தெளிந்ததுன்னு கேட்கிறான், இப்படி ஒரு அண்ணன் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. இப்படி ஒரு அண்ணன் இருக்கணும். ஓவிய குருவன், ஓவியம் போன்றவனை கேட்கிறான், ஒரு வரம் குடுறா அப்படின்னு. ஓவிய குருவ நாயே உலகு ஒன்று பெறுவது உண்பால் பூ இயல் நரகம் மாந்தி உந்து வேறு உற்ற பொருளில் தீவினை இயற்று வேணும் எம்பிமே சீரி என்மேல் ஏவிய பகழி எனும் கூற்றினை ஏவான். எம்மேல எங்க தம்பிக்கு நான் குடிப்பான்டா. நீ சுக்ரீவனை பத்தி நல்லா நினைச்சிட்டு இருக்கடா, அவன்கிட்ட நீ கூட்டணி வச்சுக்கிட்ட, அவன் குடிப்பான்டா. குடிச்சிட்டான்னா சில வேலைகளை செய்ய மாட்டான். அது நடந்தது இல்லையா? செய்ய மாட்டாங்க. என் மேல போச்சுட்டு ஒரு அம்பு போட்ட மாதிரி என் தம்பி மேல போடுறாங்க. எம்பிமே என்னே ஏவிய பகழி எனும் கூற்றினை ஏவான். கேட்பானா, இந்த சுக்ரீவனை பிடிச்சிக்கோன்னு கையில கொடுத்தாச்சு. அந்த சுக்ரீவனை கையில பிடிச்சி கொடுத்தோன்னே படிச்சப்ப உண்மையிலேயே மனம் நெகிழ்ந்து போனேன். இன்னும் ஒன்று இறப்பதுண்டால் எம்பியை உண்டிமார்கள் தன்முனை கொள்வித்தான் என்று திகழ்வரே தடுத்தி தற்றோய். உன்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் நல்ல, ஏன்னா இறப்புனெல்லாம் பார்க்கறாங்க இல்லையா, அவங்க நல்லவனா. நாளைக்கு உயிரை காத்து கொடுத்துட்டான், அம்பு எரியாதுன்னு சொல்றான். எவனாவது பேசிக்கிறாங்க உன் தம்பிய, ஏன்னா உன் தம்பிலாம் நல்லவனா இருக்கான், எவனாவது பேசிட போறாங்கடா
என்னன்னா அண்ணனை காட்டி கொடுத்தான் அண்ணன் அப்படி பேசினா ராமா தடுப்பி தக்கோ சொல்லாதா எப்படி நான் வரும் அந்த இடத்துல அதுவும் மரண தருவாய் சொல்லிட்டு அனுமனை கொடுத்தவாரி அனுமனுக்கு என்ன சொல்றான்னா அனுமன் என்பவனை ஆழி ஐய நீ செய்ய செங்கை தனி என அனுமனை சும்மா நினைக்காத உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல நான் உயிரோட இருந்ததுன்னா உனக்கு நான் உதவிப்பேன் இந்த அனுமனை ஏன் தெரியுமா நான் அவன் கையில கொடுக்குறேன் உன்னுடைய கையில இருக்கிற வில்லுக்கு நிகரானவன் அவன் கையில இருக்கிற கோதண்டத்துக்கு நிகரானவன் நீ செய்ய சொன்னதை செய்வான் செய்ய சொன்னதற்கு மேலும் செய்ய சொல்லாததையும் சொல்ல கம்பன் செய்ய சொன்னதற்கு மேலும் செய்து முடிப்பான் இவனை வச்சுக்கப்பாடி உனக்கு உதவியா இருக்கும் போனப்படியாவது நான் அதை கொடுத்துட்டு போறேன் இப்படி கிட்கிந்தை காண்டத்தில் இரத்த சம்பந்தம் இல்லாத ஒரு வாலியோ மற்றவரோ செய்யவில்லை என்றால் அனுமகாண்டம் என்கின்ற சுந்தர காண்டத்திற்கு வழி. சுந்தர காண்டத்துல போய் பார்த்துட்டு வராங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு பொருளை வச்சுட்டோம், வச்சுட்டா இங்க தேடிக்கலாம். எங்க தொலைச்சோன்னு தேடலன்னா, எங்க வச்சோன்னு தெரியலன்னா எப்படி தேடுங்க? அப்ப அதற்கு வாலி கையடித்து கொடுத்த அனுமன் இருக்கான். இன்னும் சொல்ல போனா சுந்தரகாண்டம் முழுவதும் நாம் சந்திப்பது அனுமனை மட்டுமே, அவனுடைய பராக்கிரமங்களை மட்டுமே. அவன் போய் மேல போய் பார்த்துறான். அங்க இன்னும் சொல்ல போனா அங்க சண்டை கூட போடுறான். என் கூட வரையாங்கிறதெல்லாம் கேட்டாங்க. காலத்தின் அருமையை சீக்கிரமா சொல்றேன், என் கூட மேல ஏறிக்கோ வந்துரு அப்படின்லாம் சொல்றான். ஐயா அதெல்லாம் தப்பு, என்னுடைய கணவனுடைய மாண்புக்கு அது இழுக்காக்கும், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டா. இதுல வாலி ஐயாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் எழுதிட்டார், ரொம்ப பிடிச்சிருக்கு. குரங்கென்று வாயி, இப்ப இலங்கை என்பது வந்து ஐலண்ட், தீ. இலங்கை தீ. குரங்கென்று வாயை தீ வைத்தானே, அது அழித்தது அவனாண்ட தீ வைத்தானே. குரங்கென்று வாயை தீ வைத்தானே, அது அழித்தது அவனாண்ட தீ வைத்தானே. இதெல்லாம் அழிச்சு குடிச்சுட்டு அவர் வந்துட்டார். இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்றாங்க, கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் வெந்திர இலைகடல் இலங்கை தென்னகர் அந்த நாயக இனி தவிர்த்து அவன் எங்க இருக்கான் கண்டுபிடிச்சிட்டான் ராமா, கவலைப்படாத. இதுக்கு முதல் சொல் போறாரு கண்டனன், அதுதான் கண்டேன் சீதை. இந்த கண்டேங்கிற வார்த்தை இல்லாம சீதையைன்னு ஆரம்பிச்சீங்கனால அந்த ஒரு நொடி உங்களுக்கு வந்து பயம் வந்துடும். பார்த்துட்டானா பார்க்கலையா, உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு. கண்டேன், அந்த கண்டனன் பார்த்துட்டாங்கிறத முதல்ல சொல்லிட்டான். நிம்மதி ஆயிடும். அவளை எப்படி கொண்டு வந்து அந்த கேரக்டரைசேஷன் பாருங்க. கற்பினுக்கு அணியை, அவ கற்பு கிடையாதுடா, கற்புக்கு அவதாண்ட அணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப எங்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப போக வேண்டியதுதான் பாருங்க. இப்ப எங்கே என்று கண்டுபிடிக்கவில்லை என்றால் இராமனுக்கு அடுத்த காண்டமாகிய யுத்த காண்டத்தில் என்ன வேலை இருக்கிறது சொல்லுங்க. ஏதாவது வேலை இருக்கா? அந்த முதல் நாள் போர் நடந்து முடிகிறது. மிகப்பெரிய வீரன் தான், ஆண்மையாளன் தான், மாற்றுக்கிறது கிடையாது. வாரணம் பொருளமாகவும் வரையனை எடுத்ததோடும் நாரத முனிவருக்கு ஏற்ப வீரன் மட்டும் இல்ல, விவேகம் கூட. பாருங்க எப்படி சொல்றாங்க, வாரணம் பொருளமாகவும் வரையனை எடுத்ததோடும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாகும் தார் அணி மௌலி பத்தும், 10 தலைக்கும் மூலி. சங்கரன் கொடுத்த வாரும் வீரமும் களத்தை போட்டு வெறும்பையோடு இலங்கை புக்கான். அப்ப மனதுல இருந்த ஒரு சின்ன அழுக்கு அவனை கீழே பார்க்க வச்சே போது. இன்னொன்னு கூட சொல்லுவார் ரொம்ப, அதாவது இன்னொரு வர்ணிப்பாங்க, அவன் எல்லாரும் தன்னை பயப்படும், எல்லாரும் அது இதை போய் எப்படி நான் சொல்றது அரண்மனையிலாம் தெரியாம சபையை கூட்டினானா. அப்ப அவங்களுக்கெல்லாம் அசிங்கப்பட்டது தெரியலையா, ஐயோ சீதை இதை கேள்விப்பட்டா என்னை என்னடா நினைப்பா அப்படின்னு வருத்தப்படாம. இப்ப இந்த போர் நடந்து முடிஞ்சிருச்சு, இன்று போய் நாளை வாயெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். ஆனா இந்த போர் எங்க முடிந்திருக்கும் தெரியுமா? இந்த போர் எங்க முடிந்திருக்கும் தெரியுமா? இந்திரஜித்துடன் நடந்த போரில் அனைவரும் மாண்டார்கள். எழுதி வைத்துக்கொள்ளுங்க, அனைவரும் மாண்டார்கள். இராமன் மட்டும் தனியே வேறிடத்தில் போர் புரிகிறான். வந்து தன் தம்பி மாண்டதை பார்த்து நல்ல கவனிக்கணும். மூச்சு விட்டு திணறிலாம் இல்ல, மாண்டு விட்டான். இளையவேல் மாண்டு விட்டான். அவன் வந்து பார்த்து மூர்த்தையாகி இவனை மூச்சு இழுத்துட்டு இருக்கான்.
போய் தேடி 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 பார்க்கறாங்க. ஒரு வயசான குரங்கு சாம்பவன் போய் பார்க்குது. பார்த்தா அனுமனுக்கு மட்டும் ஸ்லைட்டா சொல்லுது, நீர் தெளிக்கிறான். அனுமன் எந்திரிக்கிறான். இதுதான்டா மந்திர மலை, இதை எடுத்து சாரி மருத்துவமனை இங்க இருக்குடா, இதை போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றான். இந்திரஜித்து உள்ள போய் சொல்றான் அவங்க அண்ணன்ட்ட. ஆனா அவங்க அண்ணன் தெளிவா ஒரு கேள்வி கேட்கறான், ராமனை கொன்னியா? எல்லாரையும் போடாதியா, எல்லாரையும் போடாது, அவன் மொத்தம் தானே, எப்ப வரானா பாரு. ஏன்னா அப்பேற்பட்ட இலங்கை சேவை முன்னாடி அவன் மொத்தம் மட்டும் நின்று போறானா அப்படிங்கிற எண்ணம். அப்ப இப்ப இந்த மந்திர மலையை எடுத்து வரவில்லை என்றால் யுத்த காண்டமும் பாதியிலேயே முடியுது. யுத்த காண்டத்தில் 16,000 பாட்டுகள் கூட இருக்கலாம். ஆனால் யுத்த காண்டத்திலும் அனுமன் இல்லையெனில் அந்த யுத்தம் தொடர்ந்து இருக்காது. அப்ப இதை சொல்லிட்டான். இப்ப தீர்ப்பு சொல்லிட்டேன். விஞ்சிய அப்படின்னு ஒரு எழுத்துக்கு நம்ம விஞ்சிய சொல்லிட்டோம். கம்ப ராமாயணம்னு சொல்லிட்டோம். அப்ப கம்பன் எடுத்துக்கோங்க தீர்ப்ப. நான் குறைச்சது கம்பனிடமிருந்தே எடுக்க வேண்டும் என்றால் இந்த கதை துவங்கியது அரியணை. சரியா? அரியணை போட்டிகள். இந்த கதை முடிவுற்றதும் அரியணை போட்டிகள். அந்த அரியணைய கம்பன் எப்படி வர்ணித்தான் என்று மட்டும் பார்ப்போம். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி வீச விரை செவி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபோ கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மொழி. ஆர்டர் வச்சிருக்காரு இல்லையா கம்பன்? என்ன ஆர்டர் வச்சிருக்காரு? அரியணை அனுமன் தாங்க. மாபெரும் அவதார புருஷன் தன்னுடைய அரியணை தாங்க வைத்தது ஒரு குரங்கு. ஒரு குரங்கு. அங்கதன் உடைவாள் என்ற அங்கதன் வாளியின் மைந்தன் தானே, அதை கொடுத்தான் இல்லையா? இப்ப தான் கூடவே இருந்த இலக்குவனை தானே மூன்றாவதா சொல்றோம். நான் யார சொல்றான்? சகோதரன்ல பரதன் வெண்குடை கவிக்க. வெண்குடை கவிக்க இது ராமாயணம். எழுதிய கம்பர் என்ன பண்றாருன்னா சடையப்ப மன்னருக்கு தன்னுடைய பாராட்டை தெரிவிக்கிறார். வெண்ணையூர் சடையந்தங்கள் மரபுலோர். அந்த சடையப்ப வள்ளல் பரம்பரையில வந்தவன் இதை எடுத்து கொடுக்க வசிஷ்டனை புனைந்தான். அப்ப ராமாயணம் என்கின்ற ஒன்று அரியணைக்காக நடந்திருந்தாலும் அடுத்த 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 கட்டங்களை நோக்கி நகர்த்துவதில் 1000 இரத்த உறவுகள் இருந்தாலும் இரத்த உறவற்ற மக்களே அதை நடத்தி சென்றிருக்கிறார்கள். இதில் விலங்குகளும் அடக்கம். ஆகவே கம்ப ராமாயணத்தில் விஞ்சிய புகழ் பெறுவது கம்ப ராமாயணத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு வாழ்விலுமே விஞ்சிய புகழ் பெறுவது தூயவர்தம் கொண்டே. தூயவர்தம் கொண்டே ஏனென்றால் அது எதிர்பார்ப்பில்லாதது, அப்படி கற்றது. எதிர்பார்ப்பில்லாதது, அப்படி கற்றது. ஆகவே கம்ப ராமாயணத்தில் விஞ்சி இருப்பது தூயவர்தம் கொண்டே என்று உங்கள் துணை கொண்டு தீர்ப்பனை அளித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி தமிழ் துறையில அவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வெவ்வேறு தலைப்புகளில் நாம் திரும்பவும் சந்திப்போம் என்ற உறுதியினை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமுதாய அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்துறையின் சார்பாக அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இப்பொழுது நடுவர் அவர்களுக்கு நம்முடைய துணை முதல்வருக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்குவார்கள்.
கொடுத்த உணவோட